வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே ஒரு பாட் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது மண் சட்டியாக இருக்கிறங்காட்டி நம்ம இப்படி எண்ணெயை சுற்றி விட்டுட்டோம்னா புகையிறது கம்மியாகும். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். 2-3 வெந்தயம் சேர்த்தா போதும். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். கூடவே 1-2 இடித்து வச்ச பூண்டும் இஞ்சியும் சேர்க்குறோம். இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லெண்ணெயில் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இங்கே இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறக்குள்ளார நம்ம இங்கே மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகா பொடி தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு பேஸ்ட்டு, இதை இந்த எண்ணெயில் சேர்த்திடணும். சேர்த்திட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னோன்னா, பாட் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சின்னா நல்ல ஒரு சூடாகவே இருக்கும். நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு இந்த மிளகா பொடி இதெல்லாம் கருத்து போயிடும். அதுக்காக தான் ஸ்லோ பண்ணிக்க சொன்னது. இப்போது இதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இங்கே குடம்புளி ஒரு 3 பீஸ் ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுவும் ஊறின தண்ணியும் இதில் சேர்த்திடலாம். இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நான் இங்கே குழம்பு மீன் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் வைக்கிறேன், அதிகமாக சேர்க்கலை. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்திடலாம். இப்போது மூடி வச்சு குக் பண்ணலாம் இந்த மீன் வேகிற வரைக்கும். கரண்டியை போட்டு ரொம்ப கலக்க வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படியே கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம பாட்டில் செய்கிறதுனால இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பாட்டோட சூட்லேயே மீதி குக் ஆகிடும். இப்போ மேலால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க, சும்மா ஃப்ளேவருக்காக. கூடவே கருவேப்பிலை.
இப்போது சங்கரா மீன் குழம்பு டேஸ்டியாக தயாராகிடுச்சுங்க. இந்த மீன் குழம்புலேயே இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மீன் ஃப்ரை பண்ணி முடித்ததும் அந்த கடைசியாக இருக்க அந்த எண்ணெயை எடுத்து மீன் குழம்புல ஊற்றினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அப்போ அது மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தால் மிளகாய் பொடி இதில் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அதில் இருக்க காரம் எண்ணெயில் இறங்கியிருக்கும். அந்த மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த சங்கரா மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.